Next, we are going to see about the support for abstraction. So already we have seen what is abstraction அப்படின்றது. So abstraction அப்படின்றது நான் என்னன்னு நான் வந்து ஃபர்ஸ்டே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். So let's see here briefly. Okay, so briefly, abstraction means the ability to define and then use complicated structures or operations in ways that allow many of the details to be ignored. Abstraction is a key concept in contemporary programming language design. This is a reflection of the central role that abstraction plays in modern program design methodologies. The degree of abstraction allowed by a programming language and the naturalness of its expression and therefore important to its writability. Programming languages can support two distinct categories of abstraction: process and data. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னதையே தான் சொல்லியிருப்பாங்க இங்கே. அதாவது எபிலிட்டி டு டிஃபைன் அண்ட் தென் யூஸ் காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா டிஃபைன் பண்ண முடியும். we can use அதை யூஸ் பண்ண முடியும். or operations in ways that allow many of the details to be ignored. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேவையில்லாத டீட்டெயில்ஸை we can ignored. பேக்ரவுண்டில் நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸை என்ன பண்ணிக்கலாம்னா ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் தி அப்ஸ்ட்ராக்ஷன். அண்ட் unnecessary இம்ப்ளிமெண்டேஷன்ஸை நம்ம ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது இட் இஸ் ஒன் ஆஃப் தி கீ கான்செப்ட், இம்பார்ட்டன்ட் கீ கான்செப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டிசைனில். இட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கீ கான்செப்ட். அண்ட் இது வந்து ஒரு சென்ட்ரல் ரோல் வந்து ப்ளே பண்ணுது எதுலனா ப்ரோக்ராமிங் டிசைன் மெத்தடாலஜிஸில். ஸோ டிகிரி ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து என்ன பண்ணணும்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் அதோட நேச்சுரல்னஸ், அதோட நேச்சரையும் என்ன பண்ணணும்னா naturalness of its expression and therefore important towards writability. ஸோ எக்ஸ்ப்ரெஷனோட நேச்சுரல்னஸை சேஞ்ச் பண்ணாமல் அதே மாதிரி ரைட்டபிலிட்டியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டராகவும் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ரெண்டு கேட்டகரிஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து அலோவ் பண்ணுது. என்னென்னு பார்த்தோம்னா process abstraction and data abstraction. First, let us see what is process abstraction. A simple example of process abstraction is the use of a subprogram to implement a sort algorithm that is recurred several times in a program. Without the subprogram, the sort code would need to be replicated in all places where it was needed, which would make the program much longer and more tedious to write. Perhaps more important, if the subprogram were not used, the code that used the sort subprogram would be cluttered with sort algorithm details, greatly obscuring the flow and overall intent of the code. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு ப்ராசஸ் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்க. சப் ப்ரோக்ராம் எழுதுகிறோம். இப்போ ஒரு அல்காரிதம் வந்து நம்ம போடுறோம், அதுக்கு வந்து ஒரு சப் ப்ரோக்ராம் எழுதுகிறோம். இப்போ நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு எப்படி புரியலான்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம நிறையா சி ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அந்த ஃபர்தர் கோடிங்கை நம்ம ஒரு தடவை அந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா we can call it in our whole program. ஒரு தடவை டிக்ளேர் பண்ணால் போதும், நம்மளுக்கு தேவையான நேரத்தில் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த சப் ப்ரோக்ராம் இல்லாட்டி என்னென்னா ஒவ்வொரு தடவையுமே நம்ம வந்து அந்த கோடை வந்து திருப்பி எழுதிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப எழுதுறதுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கும், கோட் வந்து ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கும். ஸோ இட் இஸ் மோர் டெடியஸ் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் வெரி போரிங்னு அர்த்தம். ஸோ டெடியஸ் டு ரைட். ஸோ நம்மளுக்கு வந்து கோட் எழுதுறதுக்கே ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அண்ட் perhaps more important, if the subprogram வந்து not used அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது மாதிரி பெரிய லாங் கோடாக நம்ம எழுதும்போது கிளட்டர்டு ஒரு கொலாப்ஸாக, அதாவது ஒரே ஆப்ஜெக்டை நம்ம வந்து நிறைய ஆப்ஜெக்டை ஒரே இடத்துல குமிச்சு வச்சுருந்தா அப்படி இருக்கும், ரொம்ப அப்படியே கிளம்ஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க, ரொம்ப கோட்லாம் வந்து ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. கிளட்டர்ட்னா கிளம்ஸி ஆர் அன்டைடி. ஸோ ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியாது, அந்த ப்ரோக்ராமை வந்து
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். அந்த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷனை நம்ம பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஓவரால் இன்டென்ட் அது நம்ம வந்து அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறது, அந்த கிரேட் அட்டென்ஷன் கொடுத்து நம்ம பார்க்குறது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா, போய்கிட்டே இருந்துச்சு ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா, ரொம்ப பெருசாக இருக்குது ஒரு ப்ரோக்ராம் நம்ம பெருசாக பார்த்தாலே நம்ம என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்கே ப்ரோக்ராம் அப்படின்ட்டு நம்ம வந்து நினைப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரிப்பீட்டடாக ஒரே இதையே திருப்பி திருப்பி நம்ம வந்து பெருசாக எழுதிட்டு போகும்போது இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் அண்ட் போரிங் ஃபார் அஸ் டு ரைட். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வி ஷுட் யூஸ் சப் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ராசஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னென்னா, as an example of data abstraction, consider a binary tree that stores integer data in its nodes. Such a binary tree would usually be implemented in a language that does not support pointers and dynamic storage management with a heap, such as Fortran 77, as three parallel integer arrays where two of the integers are used as subscripts to specify offspring nodes. In C++ and Java, these trees can be implemented by using an abstraction of a tree node in the form of a simple class with two pointer or references and an integer. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பைனரி ட்ரீ வந்து எடுத்துக்கிறோம். அதில் வந்து நிறைய இன்டீஜர் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதோட நோட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்டீஜரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பைனரி ட்ரீயை இப்போ ஒரு லாங்குவேஜில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் வந்து எந்த பாயிண்டர்ஸுமே இல்லை, எந்த ஒரு டைனமிக் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டுமே இல்லை, ஒரு மலை மாதிரி குமிஞ்சிருக்கு. இப்போ Fortran 77லலாம் அப்படி தான் அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி, அதில் பாயிண்டர்ஸும் கிடையாது, அதே மாதிரி டைனமிக் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டும் கிடையாது. த்ரீ பேரலல் இன்டீஜர் அரேஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் வந்து 2 இன்டீஜர் அரேஸாக இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும், அதை வந்து சப்ஸ்கிரிப்ட்ஸாக யூஸ் பண்ணுவோம். அந்த சப்ஸ்கிரிப்ட்ஸ் எதை வந்து டினோட் பண்ணுதுன்னா, அதோட நோட்ஸோட ஆஃப்ஸ்ப்ரிங்னா அதோட சில்ட்ரன். ஸோ அந்த நோட்ஸோட சில்ட்ரன் அப்படின்றத டினோட் பண்ணுது எது, அந்த சப்ஸ்கிரிப்ட்ஸ். இப்போ இதுவே C++, ஜாவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ட்ரீஸை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். 3 நோட்ஸை வந்து சிம்பிள் கிளாஸாகவும் 2 பாயிண்டரும் அண்ட் 1 இன்டீஜரும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து எதுலனா C++ and ஜாவாவில். The naturalness of the latter representation makes it much easier to write a program that uses binary trees in these languages than to write one in Fortran 77. It is a simple matter of the problem solution domain of the language being closer to the problem domain. The overall support for the abstraction is clearly an important factor in the writability of a language. ஸோ அப்போ இங்கே இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, C++ அண்ட் ஜாவாவில் நம்ம வந்து சிம்பிளாக முடிச்சிட்டோம் இல்லையா, அதாவது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ பைனரி ட்ரீஸில் இன் தீஸ் லாங்குவேஜஸ் தேன் டு ரைட், அதை வந்து Fortran 77 எழுதுறதை விட சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிட்டு போயிடலாம்னா C++ அண்ட் ஜாவாவில் எழுதலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிள் மேட்ரை நம்ம வந்து ப்ராப்ளம் சொல்யூஷன் டொமைனும் ப்ராப்ளம் டொமைனும் நம்மளுக்கு எப்படி இருக்குமா, சிமிலராக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. தி ப்ராப்ளம் சொல்யூஷன் டொமைன் ஆஃப் தி லாங்குவேஜ் பீயிங் க்ளோசர் டு தி ப்ராப்ளம் டொமைன். ஸோ இப்போ ஓவராலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். எதுக்கு, ரைட்டபிலிட்டியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் தான் இந்த அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து கம்பேரிசன் மாதிரி தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். C++ அண்ட் ஜாவாவில் நம்ம வந்து எப்படி ஒரு பைனரி ட்ரீயை க்ரியேட் பண்ணுறோம், Fortran 77 எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றது மூலயமா we can easily understood what is the difference between them அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் thing is we are going to see about is
expressivity. So last thing we are going to see about is expressivity. Expressivity in a language can refer to several different characteristics. Characteristics in a language such as APL, Gilman and Rose, it means that there are very powerful operators that allow a great deal of computation to be accomplished with a very small program. More commonly, it means that a language has relatively convenient. It means that a language. It means that a language has relatively convenient rather than cumbersome ways of specifying computations. For example, in C, the notation C++ is more convenient and shorter than count is equal to count plus 1. Also, the and then Boolean operator in ADA is a convenient way of specifying short circuit evaluation of a Boolean expression. The inclusion of the for statement in Java makes writing counting loops easier than with the use of while, which is also possible. All of these increase the writability of a language. So ஷார்ட்டாக நம்ம வந்து முன்னாடி பார்த்துட்டோம் இல்லையா எக்ஸ்ப்ரெசிவிட்டினா என்னன்றது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா இது வந்து ஒரு லாங்குவேஜில் நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஏபிஎல்னால் ஒன்றுமே இல்லை, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ கில்மன் அண்ட் ரோஸ்ன்றவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1976 பவர்ஃபுல் ஆப்ரேட்டர்ஸை வந்து யூஸ் பவர்ஃபுல் ஆப்ரேட்டர்ஸ் தட் அலோ கிரேட் டீல் ஆஃப் கம்ப்யூட்டேஷன். ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஆப்ரேட்டர்ஸை நிறைய இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் வெரி ஸ்மால் ப்ரோக்ராமாக நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஒரு சின்ன ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணுறோம், ஆனால் அதில் இருக்கிற ஐடியேஷன் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப பெருசாக இருக்கும். பட் அதை வந்து ஒரு சின்ன கோடிங்லேயே நம்ம வந்து முடிச்சிருப்போம். இப்போ காமனாக வந்து பார்த்தோம்னா it means that a language has relatively convenient rather than cumbersome. Cumbersome அப்படின்னா ஸ்லோ அண்ட் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அது வந்து என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சியில் எடுத்துக்கிட்டோம்னா, நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. கவுண்ட் ப்ளஸ் இப்படி எழுதுறதுக்கும் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டோம் கவுண்ட் ப்ளஸ் அப்படின்றது. அங்கே என்ன பண்ணியிருக்கோம், கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஸ்லோ அண்ட் எப்படி இருக்குது, ரொம்ப இது வந்து அவ்வளோக்கா காம்ப்ளிகேட்டட் கிடையாது. பட் இருந்தாலுமே இட் வில் பி வெரி அந்த ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷனை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறதுக்கு 0.1 செகண்ட் ஸ்லோ பண்ணுறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பெரிய ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும்போது அந்த 0.1 சேர்த்தோன்னா அதுவே வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் எக்ஸிக்யூஷன் வந்து என்னாகும் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷனை ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி இடத்துல we can use these things. ஓகேவா? ஸோ இங்கே இந்த இடத்துல நம்ம சியில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அண்ட் தென் அப்படின்ற பூலியன் ஆப்ரேட்டரை எப்படி ஈஸியாக எழுதியிருக்கோம், ஏடிஏ அடா அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக எழுதியிருக்கோம். இது எதை ஸ்பெசிஃபை பண்ணுது, இது எதை டினோட் பண்ணுது, ஒரு ஷார்ட் சர்க்கியூட் எவாலுவேஷனை டினோட் பண்ணுது பூலியன் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ ஜாவாவில் வந்து பார்த்தோம்னா ஃபார் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கவுண்டிங் லூப் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் லூப்பை வச்சு கவுண்டிங் லூப் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேன் யூஸிங் எது வைல் லூப்பை வச்சு வைல் லூப்பும் பாசிபிள், அதையும் யூஸ் பண்ணலாம். பட் வைல் லூப்பை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதை விட ஜாவாவில் ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளால் ஈஸியாக கவுண்டிங் லூப்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு லாங்குவேஜோட ரைட்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதான் வந்து எக்ஸ்ப்ரெசிவிட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து எண்க்கு வந்தாச்சு. ஸோ லெட்ஸ் see what are the questions related to writability. So I have taken only 3 questions related to writability. ஸோ சொல்யூஷன், இதுக்கான சொல்யூஷன் வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லாட்டி தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? நான் எனி டைம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்.
ஸோ இதில் வந்து ஒரு சிம்பிளான 3 கொஷின்ஸ் தான். நம்ம இப்போ பார்த்தது ஃபுல்லாகவே இது பேசிக் கான்செப்ட் ஃபுல்லாகவே தான் நம்ம இப்போ பார்த்தது ரீடபிலிட்டி அண்ட் ரைட்டபிலிட்டியில் ரிலேட்டடாக தான் கொஷின்ஸ் ரெண்டுமே, சாரி 3மே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ், வாட் ஆர் தி 4 criteria ஃபார் எவாலுவேட்டிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்? எந்தெந்த 4 க்ரைட்டீரியா வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை எவாலுவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 2 க்ரைட்டீரியா நம்ம வந்து பார்த்தோம். எக்ஸ்ட்ரா 2 க்ரைட்டீரியா தான். அது வந்து ஈஸி தான் அந்த கொஷின். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் ஆர்த்தகானாலிட்டி. ஆர்த்தகானாலிட்டி அப்படின்றது என்னன்றதை நம்ம வந்து ஃபர்ஸ்டே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான். ஸோ ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து இதில் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் வந்து, வாட்ஸ் ஆர்த்தகானாலிட்டி க்ளோஸ்லி ரிலேட்டட் டு? ஸோ ஆர்த்தகானாலிட்டி எதோட க்ளோஸாக ரிலேட் ஆயிருக்கு அப்படின்றது தான் தேர்ட் கொஷின். So this is my presentation on writability. I hope you all have understood, my dear friends. So if you have any doubt, you can ask me anytime. Thank you, ma'am, for giving me this great opportunity to present my presentation in front of all my friends. Thank you, ma'am. Thank you, my dear friends, for listening my presentation. Thank you.